நல்ல தகப்பனே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அப்பா, நறுமையான வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடி உம்முடைய வேதத்தை படிக்க, கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு நல்ல தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நல்வார்த்தைகளை எங்களை தேற்றட்டு பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்த சத்தியம் என்ன தியானித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நம்ம யாத்திராகமத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம் இல்லைங்களா. 2ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய பிறப்பு வந்து ஒரு அற்புதமானதுன்னு சொல்லலாம். மோசேயினுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த பார்வோன், எகிப்தின் ராஜா, எகிப்தியர்கள் வந்து ரொம்ப பெருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பெருகிறாங்க. இவங்க இப்படியே பெருகினாங்கன்னா, நம்முடைய ஜனத்தொகையை விட இவங்க ஜனம் அதிகமாகிட்டாங்கன்னா அப்புறம் நாடு இவங்க நாடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெருக்கத்தை கம்மி பண்ணணும், ஜனங்கள் பெருகக்கூடாது அப்படின்னு அவன் திட்டம் பண்ணி அங்கே சில உபாய தந்திரங்கள்லாம் செய்து எதையாவது ஒன்று பண்ணி அந்த பெருக்கத்தை குறைக்கணும். இவங்க அடிமைகளாகவே, நமக்கு காலத்துக்கும் அடிமைகளாகவே இருக்கணும்னு நினச்சான். எப்படியும் காலத்துக்கும் அப்படியே முடியுங்களா? நடக்குமா? நடக்காத விஷயம் இல்லைங்களா. எப்போவுமே நம்ம யாருக்கும் அடிமைகளாகவே இருக்க முடியுமா? இல்லை எப்போவுமே நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போமா? இல்லை. ஒரு நாள் ஒன்று நமக்கு இருக்குது இல்லைங்களா. ஒரு பிளஸ்ஸிங்கான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்கள் நிச்சயமாக நமக்கு இருக்குது. அந்த பார்வோன் அந்த ஜனங்கள் பெருகக்கூடாதுன்னு சொல்லி பல விதமான யுக்திகளை எல்லாம் கையாண்டான். ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவன் கடைசியாக எடுத்த ஒரு முயற்சி என்னென்னா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில் போட்டுறணும் அப்படி சொல்கிறான். அப்படி கட்டளை பிறந்த உடனே அந்த சம்பவங்களும் அங்கங்கே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நடந்திருக்கும் இல்லைங்களா. நடந்ததாக சொல்லப்படல, நடந்திருக்கும். போட்டுருங்கன்னு சொல்லிட்டான். அது எல்லா ஜனங்களுக்குமே சொல்லிட்டான். பரவலாக வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு மட்டும் சொன்னால் பரவாயில்ல, ஏதோ நம்ம ஒழிச்சு பிள்ளைங்களை வளர்க்கலாம். ஆனால் இந்த பார்வோன் செய்தது என்ன? எல்லா ஜனங்களுக்குமே சொல்லிட்டான். பொது ஜனங்களுக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டான். ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அதை தூக்கி நதியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே ஆண் பிள்ளை பிறந்தாலும் அதை தூக்கி எங்கே போட்டுறணும்? நதியில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்போ சிலது நடந்து கூட இருக்கும், சிலது தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால் அந்த குடும்பங்கள் அழுது கொண்டு இருக்கும். பிள்ளைகள் இழந்து, ஆண் பிள்ளை இழந்தால் ரொம்ப கஷ்டம் தானே, அழுது கொண்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையே கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை. ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. அந்த ஆண் பிள்ளை தான் மோசே என்று நாம் பார்த்தோம். அந்த மோசேயினுடைய பிறப்பு அந்த கஷ்டமான, ஒரு இடுக்கமான சூழ்நிலையில் பிறந்த ஒரு பிறப்பு. எல்லாருடைய வீடுகளையும் அழுகுறாள், எங்கே பார்த்தாலும் சோகம். அந்த ஊரே வந்து ஒரு விதமான ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் மோசே பிறக்கிறாரு. இந்த மோசையும் நம்ம இப்படி காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பெற்றோருக்கு இருந்திருக்கு. இந்த மோசையை யாராவது பார்த்தாங்கன்னா தூக்கி கொண்டு நதியில் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பயத்தில் 3 மாதம் அவங்க எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால காப்பாற்ற ஒழிச்சு வைக்க முடியல. அதனால் இந்த பிள்ளையை அவங்க தூக்கி போகிறதுக்கு பதிலாக நாம் ஒரு நாணல் பெட்டி செய்து நாம் நதியில் விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தை தான் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம் இல்லைங்களா. படிக்கும்போது அந்த பிள்ளை பார்வோனுடைய மகளுடைய கரங்களில் கிடைக்கப்பெற்றான். அவங்க அந்த பிள்ளையை எடுத்து தன் சொந்த தாயினிடத்திலே வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுத்து வளர்க்கப்படுகிறான் இல்லைங்களா. சம்பளம் கொடுத்து நீ எனக்காக வளர்த்துடு அப்படிங்கிறான். அந்த பிள்ளையை வந்து எனக்காக வளர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையினுடைய சொந்த தாயே அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்ம அங்கே படிக்கிறோம் இல்லைங்களா. இப்போது இதெல்லாம் வந்து தற்செயலாக நடக்கிற விஷயமா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பின்னாடி நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கடவுளுடைய திட்டம். இது என்னதுங்க? கடவுளுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் இப்படித்தான் இருந்தது என்பதை நம்ம அப்போது நம்ம வாழ்க்கையிலும்
தெய்வம் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மோசேயினுடைய சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக, மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக. ஆமாம், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து தெய்வம் நம்மளை காப்பாற்றுவதற்காக நம்மை குறித்தும் ஒரு தெய்வ திட்டம் வச்சுருப்பார் அப்படிங்கிறத நாம் விசுவாசித்தா நிச்சயமாக அது நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம நம்பினா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நம்ம நம்பினா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வாசிக்கிறோம். சரி, அப்போது பிள்ளை வளருது. இந்த மோசையை பற்றி நம்ம படிக்கணும்னா மோசேக்கு 3 காலங்கள் உண்டு. எத்தனை காலங்கள்ங்க? மோசேக்கு எத்தனை காலங்கள்? 3 காலங்கள். அவருடைய மரணம் எப்போ நடக்குது? நீங்கள் உபாகமத்தினுடைய புத்தகம் கடைசி அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா மோசே எத்தனை வயதில் அவர் மரிக்கிறார்? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 34:5. அப்படியே மோசே எப்படிங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அப்போ கர்த்தர் உனக்கு இவ்வளோதான் நிர்ணயம் பண்ணி வச்சுருந்தாருன்னா அந்த வார்த்தையின்படியே அவன் மரிக்கிறான். அடுத்தது பெத்பேயோருக்கு அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது எத்தனை வயசுங்க? 120 வயசு. அப்படின்னா அந்த நான் சொன்ன 3 காலங்கள்னு சொன்னீங்களா? 40 40 40 3 காலங்கள் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனை காலங்கள் கொடுக்கப்பட்டதுங்க? 3 காலங்கள். முதல் 40 ஆண்டு அவர் எங்கே இருந்தாருங்க? அரண்மனை வாழ்க்கை. முதல் 40 வயசு அவனுக்கு நல்ல லைஃபு, சூப்பராக வாழ்ந்தார். அவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிகள் 7ஆம் அதிகாரம். மோசேயுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை நம்ம அங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு ஆனபோது எண்ணம் உண்டாயிற்று. 40 வயசு வரைக்கும் அங்கே போகணுங்கிற எண்ணம் வரல. எங்கே போகணும்? தன் சொந்த ஜனத்திடத்தில் போகணுங்கிற எண்ணம் வரல. ஆனால் 40 வயசு வரைக்கும் எங்கே இருந்தார்? அரண்மனையில் வாழ்கிறாரு. எப்படிப்பட்ட வாழ்கிறாரு? அவன் மோசே எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று நல்லா படிக்கிறார். நல்ல எஜுகேட்டடாக, நல்ல படிப்பு. அந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சிலம்பம், அது இது, அவங்களுடைய சகல சாஸ்திரங்களையும் என்ன செய்கிறாருன்னா கற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு எத்தனை வயசு வரைக்கும்? 40 வயசு. அந்த 40 வயசு அவருக்கு போனதே தெரிஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சுகபோகமான வாழ்க்கை, நல்ல அற்புதமான வாழ்க்கை. இன்னும் சொல்லணுன்னா சந்தோஷமான வாழ்க்கை. அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில். என்ன வாழ்க்கைங்களா? 40 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கார். ஆனால் அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னு அவருக்கு தெரியல. ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவன் மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான் இருக்கு. அப்போ தான் பதிவு செய்யப்பட்டது. அப்போ தான் மோசேக்கு 40 வயசுக்கு மேலே தான் புரியுது இந்த சந்தோஷங்கள் எல்லாம் அனித்தியமானது அப்படின்ட்டு. அதாவது அனித்தியமானது நிரந்தரம் இல்லாதது, இதெல்லாம் நமக்கு லாங் லைஃப் நம்ம கூட வர சந்தோஷம் கிடையாது அப்படின்னு அப்போ தான் புரியுது. அது வரைக்கும் 40 வருஷம் அவருக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறாரு. சந்தோஷமான வாழ்க்கை, எகிப்தில் அரண்மனை வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, 40 ஆண்டு கால வாழ்க்கை, 40 வருஷம் அப்படி வாழ்ந்திருக்காருன்னு பாருங்களேன். அப்போ அந்த 40 வருஷத்தில் இவர் இவ்விதமாக எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருந்தாலும் கர்த்தர்கிட்ட இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படிங்கிறார். நான் எனக்கு பேச தெரியாதுங்கிறார். இதை நம்ம கொஞ்சம்
என்ன செய்யலைன்னா யோசிக்கலாம், அந்த வசனத்தை கொஞ்சம் திங்க் பண்ணலாம். என்னால் பேச எனக்கு வாக்கு வல்லவன் அல்லன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. நம்ம எங்கே வாசிக்கலான்னா 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, அதாவது என்ன சொல்கிறார், இதற்கு முன்னாவது நீங்கள் இப்போ சந்திச்சிங்க இல்லையா, இதுக்கு முன்னாடியாவது நீங்கள் என்னை சந்தித்து பேசினதுக்கு பின்னாவது வாக்கில் வல்லவன் அல்ல. என்ன சொல்கிறாரு? வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். இது எப்படிங்க நம்புறது? நம்ம அங்கே என்ன படித்தோம்? சகல சாஸ்திரங்களும் வாக்கிலும், அது முக்கியமாக வாக்கிலும்னு ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் நம்ம வாசித்தோம்னா அந்த 22 படித்தோம். திரும்ப வாசிக்கிறேன். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எது? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். தெரியும், மோசே நல்லா பேசக்கூடிய நபர், நல்லா பேசக்கூடியது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும். இது ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மோசே எத்தனை வயசு வரைக்கும் அரண்மனையில் வாழ்ந்தாருங்க? எப்போ இருந்து வாழ்ந்தார்? குழந்தையிலேருந்தே வாழ்ந்தார். அப்படின்னா அவருக்கு என்ன மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும்? எகிப்திய மொழி தான், சந்தேகமே கிடையாது. என்ன மொழி தான்? எகிப்திய மொழி தான். எபிரேய மொழி கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது ஆனால் எகிப்திய மொழி தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் தாய்மொழி கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. தாய்மொழி கற்றுக்கொள்வதற்கு என்ன இருந்துச்சு? என்ன வாய்ப்புங்க? அதான் சொந்த அம்மாவே வளர்த்ததுனால வாய்ப்பு. 2 மொழியும் பேசக்கூடிய நபர் தான். ஆனால் பெரும்பான்மையாக கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு தாயை விட்டு பிரிஞ்சாங்க பாருங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். கொஞ்சம் வளர்ந்த உடனே, நான் நினைக்கிறேன் ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கும் இல்லைங்களா? அதுதான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரியும். ஒரு 15 வயசில் கொண்டு வந்து பார்வோன் இடத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சாச்சு. இப்போ 15 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் எந்த மொழி தான் பேசி ஆகணும்? எகிப்திய மொழி தான் பேசி ஆகணும். எகிப்து பாஷை தான் பேசி ஆகணும். அப்போது 15 வயசு வரைக்கும் 15 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளும். 25 பெருசுங்களா 15 பெருசா? 25 தான் பெருசு 40க்கு இல்லைங்களா? 40 டிவைட் பண்ணால் 25. அப்போ அதிகமாக இவர் பேசின மொழி எந்த மொழி தான்? எகிப்திய மொழி தான். அப்போ எகிப்திய மொழி அதிகமாக பேசுனதுனால இந்த 15 வருஷம் பேசின சொந்த மொழி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கோம். அது கொஞ்சம் மறக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மறக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ திடீர்னு போய் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் அந்த எபிரேய மொழியை வந்து பேசி புரிய வைக்கணும். எபிரேய பாஷை கர்த்தர் பேசின வார்த்தைகளை சொல்லணும். கர்த்தர் சொன்ன காரியங்களை அவங்களுக்கு கன்வே பண்ணணும் இல்லைங்க, சொல்லணும். இப்போ சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, நான் வந்து உளறி ஏதாவது தெரியாமல் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆக அவன் ஊமையும் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி திக்கி பேசுகிற ஆள் கிடையாதுங்க. திக்கி பேசுகிற பாஷை அந்த பேசும்போது பதற்றத்தில் ஏதாவது சொல்லிடுவேன், அதனால் நான் திக்குவாயே, நான் மந்த நாவுக்கு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கடவுளுக்கு முன்பாக எஸ்கேப் ஆகிறதுக்காக, தப்பிக்கிறதுக்காக அவர் சொன்ன வார்த்தை தான் அது. நல்லா கவனிங்க, தப்பிக்கிறதுக்காக மோசே சொன்ன ஒரு வார்த்தை தான். இந்த மோசையை போல கர்த்தரை கோபப்படுத்தின ஆளும் கிடையாது, யாருமே இல்லை. இந்த மோசையை போல கர்த்தரை சாந்தப்படுத்தின ஆளும் வேறு யாருமே கிடையாது. ரெண்டையுமே மோசே செஞ்சுருக்கிறார். மோசை மாதிரி கோபப்படுத்தினாலும் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கு மோசைக்கு வந்து நிறைய காரியங்களை சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனாலும் மோசைக்கு அதை என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அதனால தான் ஆண்டவர் உக்கிர கோபம் அடைகிறார். அதே நேரத்தில் தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து அழுது புலம்பி மன்றாடி தேவனுடைய இருதயத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் மோசைக்கு இருந்தது. ரெண்டுமே அவருக்கு இருந்தது. சரிங்களா? ஓகே. இப்படி வந்து ஒரு அற்புதமான பிள்ளையை பெற்றெடுத்து பாதுகாக்கப்பட்டு பார்வோடன் வளர்க்கப்பட்டு இப்போது 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 40 வருஷம் ஆனோடனே
போன வாரத்தை நம்ம படிக்கும்போது தன்னுடைய சகோதரர்களை பார்க்குறதுக்காக போகும்போது அங்கே 2 பேர் என்ன செய்கிறாங்க, 2 பேர் சண்டை போடுறாங்க. பெரியவனாக தன் சகோதரத்தில் போய் தங்கள் சுமசுகத்தை பார்த்து தன் சகோதர எகிப்தியர்கள் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அவன் அங்கே என்ன செய்கிறான், அவனுக்கு நீதி செய்கிறான், அவனை அடித்து கொண்டுறான். அதுக்கு பிறகு அடுத்த நாள் என்ன சம்பவம் நடக்குது, 2 பேருமே எபிரேயர்கள் தான், சண்டை போடுறாங்க. இவன் நியாயம் செய்யறதுக்கு போகும்போது அவங்க மோசையை புரிஞ்சிக்காமல், நமக்காக தான் பேச வந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்காமல் மோசையை திரும்பவும் என்ன செய்கிறாங்க, அவனை என்ன செய்யணும்னா அப்படிங்கிற ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. பண்ணும்போது அவனுக்கு பயம் வந்துடுச்சு. இனிமேல் நாம் இங்கே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தான் பயந்து அவர் என்ன செய்கிறாரு, ஓடி போகிறார் வனாந்திரத்துக்கு. அதாவது ஓடி போகிறார், மீதியான் தேசத்துக்கு போகிறார். 40 ஆண்டுகள் கரெக்டாக முடிஞ்ச உடனே மீதியான் தேசத்தில் அடி எடுத்து வைக்கிறார். சரிங்களா? இப்போ 40 ஆண்டுகள் சூப்பரான வாழ்க்கை. இனிமேல் 40 ஆண்டுகள் மோசேக்கு கடினமான சூழ்நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுங்கள்? கடினமான சூழ்நிலை. அதைத்தான் நம்ம 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வாசிக்கலாம், 1 முதல் 3ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. போதுங்க, அப்புறம் படிக்கலாம். இப்போ தான் மோசேக்கு பொறுப்பின் ஆண்டு, அதாவது பொறுப்பை கவனிக்கிற ஒரு காலம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் சூப்பராக போச்சு, நினச்சது நடந்துச்சு, விரும்பினது கிடைச்சிது, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆர்ப்பாட்டம், புகழ் எல்லாமே கிடைச்சிது, பேரும் புகழும் எல்லாமே கிடைச்சிது. 40 ஆண்டு காலம் சூப்பராக வாழ்ந்தார். இதுக்கு மேலே மோசேக்கு இருக்கிற இந்த அடுத்த 40 ஆண்டு சவாலான காலங்கள். சொல்லுங்கள், என்ன காலங்கள்? சவால் நிறைந்த காலம். ஒவ்வொன்றையும் மேனேஜ் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யணும். அதுக்கான அந்த நேரம் தருணம் கிடைக்குது. அதற்கான ஒரு ஆயத்தம் தான் கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். அந்த சம்பவத்தை நம்ம எப்படி படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆடுகளை தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக வனாந்திரத்துக்கு போகிறாரு. எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஓரேப் என்கிற பர்வதம். அந்த பர்வதத்துக்கு என்ன பேர் போட்டிருக்குங்க? ஓரேப் பர்வதம் போட்டிருக்கு. ஆமாம், அந்த பர்வதத்துக்குள்ள ஆடுகளை தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவன் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார். இங்கே நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. முட்செடி நடுவில் யார் தோன்றினது? அங்கே வசனத்தின்படியே பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குங்க? தூதனானவரா? என்ன போட்டிருக்கு? தூதனானவர். தூதன்னா யாருங்க? கர்த்தருடைய தூதர்களில் ஒருத்தரை நம்ம எடுத்துக்கலாம். தூதன் அப்படின்னா கர்த்தருடைய தூதர்களில் ஒருத்தரை எடுத்துக்கலாம். ஆனால் தூதனானவர் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தூதனானவர்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா இயேசு கிறிஸ்துவையே நம்ம அடையாளப்படுத்துது. தூதனானவர்னு வருகிற இடத்துலலாம் எங்கே யாரை குறிப்பிடுது? இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட பல இடங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா கர்த்தர் இயேசுத்த பேசிக்கிட்டே வரும்போது கர்த்தருங்கிற வார்த்தை வரும், தேவனுங்கிற வார்த்தை வரும். நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசுவை பற்றி பிரசங்கிக்கப்படுகிற இடங்களெல்லாம் இயேசுவை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே தேவன் அப்படின்னு வரும். இயேசு தான் சொல்லிகிட்டே வருவாங்க. அவருடைய பெயரை வந்து தேவன், கர்த்தர், ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இங்கே முச்செடியில் காட்சி கொடுத்தது யார்? தூதனானவர்னா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதற்கான புதிய ஏற்பாட்டில் நிறைய அர்த்தங்கள் நிறைய இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அதற்கான சாட்சிகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு காரியத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு 2-3 சாட்சிகள் அவசியம். எப்படிங்க? ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு 2-3 சாட்சிகள். இப்போ ஒரு பதிவு திருமணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பதிவு திருமணம்னா அந்த திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்போது அவங்களுக்கு சாட்சிகள்னு சொல்லுவாங்க, சாட்சி கையெழுத்து போடுறோன்னு சொல்லுவாங்க. அதில் 2 சாட்சிகள் கட்டாய அவசியம். ஒரு சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
இப்போ 2-3 சாட்சிகளால் காரியம் உறுதி பண்ணப்படும். அதே போல் நீங்கள் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஒரு இடத்த வாங்குறீங்க. இடம் வாங்கும்போது எதிர்த்தரப்பினர் வந்து என்ன பண்ணணும்? அவங்களும் கையெழுத்து போடணும், கூடவே சாட்சிகளும் வரணுமா? இருக்குதுங்களா? அந்த மாதிரி சம்பவம் இருக்கா? ஏன் சாட்சிகளை போடுறோம்? நம்பி அது உறுதிப்படணுங்கிறதுக்காக சாட்சிகள். கரெக்டுங்களா? வசனமாக தான் சொல்லுது, 2-3 சாட்சிகளால் காரியம் என்ன செய்யப்படும்? உறுதி பண்ணப்படும். அப்போது இவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடங்களில் சாட்சிகள் இருக்குது. நிறைய இடங்களில் சாட்சிகள் இருக்குது. அவரே தன்னை குறித்து சொல்லும்போது, ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான்னு அவரே சாட்சி கொடுக்குறாரு. அவரே சாட்சி கொடுக்குறாரு. நீதிமொழிகளை படிச்சிங்கன்னா, பிதா வந்து இந்த உலகத்தை வந்து சிருஷ்டிக்கும் போது நான் அருகில் இருந்தேன் அப்படின்னு அவரே சாட்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல இடங்களில் சாட்சிகள் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தூதனானவர்னு வர்ற இடத்துலலாம் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிற வார்த்தை தான் அது. தூதன்னா நம்ம தூதன் நீங்கள் படிச்சிங்கன்னா அது தேவதூதன், காப்ரியேல், மீகாவேல், இல்லைங்களா? இந்த மாதிரி தூதர்களை நீங்கள் படிக்கலாம். தூதர்களே நிறைய வகைகள் இருக்காங்க. செராபீன்கள், கேருபீன்கள், காப்ரியேல் தூதன், மிகாவேல் தூதன், இந்த மாதிரி தூதர்கள் நிறைய பேர், பணிவடை ஆவிகள், இது மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனால் பல இடங்களில் தூதனானவர், கிதியோனை சந்திக்கும் போது கூட தூதனானவர் கர்வாலி மரத்தின் கீழே வந்து தூதனானவர் சந்தித்தார் அப்படின்றது. நியாயாதிபதிகள், அதே நியாயாதிபதிகளில் நீங்கள் படித்தீங்கன்னா மனோவாவை, சிம்சனுடைய அப்பா அம்மாவை வந்து சந்தித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா தூதனானவர். சரிங்களா? தூதன் கிடையாதுங்க, தூதன் ஆனவர் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். அப்போ தூதன் சந்தித்த இடங்கள், கொர்நேலியை சந்தித்தது தூதன் சந்தித்தான். அது தூதன் ஆனவர் அல்ல, தூதன், தேவ தூதன் வந்து கொர்நேலியுவை சந்தித்து. கொர்நேலியு யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் வராரு. அவர் வந்து பட்டாளத்துக்கு ஒரு அதிபதி. சரிங்க, ஒரு மிலிட்ரியில் இருக்கிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர். அவர் நல்ல ஒரு பக்திமானாக இருக்கிறாரு, நல்லா ஜெபிக்கிற மனுஷன். தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கு. 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போஸ்தலர் 10:1 வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து தன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலேயுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இங்கே காட்சி கொடுத்தது யார்? தேவ தூதன். ஆனால் கொர்நேலியு என்ன பண்ணான்னா, ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆண்டவரேனா நமக்கு அடிமை, ஆண்டவனே அப்படி சொல்லும்போது அடிமை, உமக்கு நான் அடிமைன்னு சொல்கிற அதோடைய அர்த்தமாக இருக்குது. அங்கே வந்து அவன் பயந்து நடுங்கி பார்க்குறாரு. அங்கே வந்தது யார்? தேவ தூதன் தான் வந்தார். அதே போல் வெளிப்படுத்தின விஷயத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே யோவானும் தேவதூதனை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குறாரு. அப்போ அந்த தேவதூதன் சொல்கிறாரு, நானும் உன்னை போல ஒரு தூதன் தான்ப்பா, நீ தேவனை தொழுதுகொள், என்னையை தொழுது கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தூதனானவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே யாத்திராமத்து வந்துடலாங்களா? இப்போ முட்செடி ஜுவாலித்து எரிகிறது, அக்கினி ஜுவாலையில் பயங்கரமாக பற்றி எரிகிறது. அந்த ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானது கர்த்தருடைய தூதனானவர். தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. அந்த முட்செடி பார்த்திங்கன்னா ஒரு புதர் மாதிரி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், ஒரு ஆள் உயரமாக தான் இருக்கும். அந்த செடி எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு ஆள் உயரம் தான் இருக்கும். நல்ல ஒரு அடர்த்தியான ஒரு செடி அது. அந்த செடி பயங்கரமாக பற்றி எரியுது. ஆனால் செடி என்ன செய்யலை? டேமேஜ் ஆகலை, எரிந்து போகலை. இதுதான் ஒரு அற்புதமான ஒரு செயல். டேமேஜ் ஆகலை. இதை பார்க்குறதுக்காக தான் மோசே போகிறார். ஆச்சரியமாக அது செடி வெந்து போகலையே, ஆனால் நெருப்பு மட்டும் பற்றி எரியுது என்று அதை உற்று பார்க்கும்படி கிட்டே வர்றார். அதை போய் இன்னும் பார்ப்பேன்னு சொல்லி வரும்போது 4வது வசனம், பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர், யார் கண்டது? கர்த்தர் கண்டார். எப்படி பார்த்தீங்களா? முச்செடி நடுவிலேருந்து அவனை நோக்கி
என்றான். இப்போது மேலே வாசித்தோம் தூதனானவர்னு போட்டுச்சு, அப்புறம் கீழே வந்துச்சு கர்த்தர்னு படித்தோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தா தேவன் வருது. அப்போ அங்கே மோசேக்கு காட்சி கொடுத்தது யார்? தேவன் தான். அவ்வளோதான். நம்ம நேரடியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காட்சி கொடுத்தது ஆண்டவர் தான், கர்த்தர் தான் என்ன செஞ்சிருக்காரு? மோசேக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். காட்சி கொடுத்து இப்போ என்ன செய்யறேன்னா கூப்பிட்றார், மோசே மோசே என்று பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அப்போது அவர் என்ன செய்ய, அவன் பக்கத்தில் வராத அப்படிங்கிறாரு, கிட்டி சேராயாக, கழற்றி போடு, பரிசுத்த பூமி என்றார். ஆமாம். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ போதுங்க, அப்புறம் வாசிக்கலாம். இப்போது கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்து. எப்படி வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. ஏன் வெளிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே இது வரைக்கும் 40 ஆண்டு காலம் எகிப்தில் வாழ்ந்தபோது கர்த்தரை பற்றிய ஒரு தேடல் புரிதல் இல்லை. ஆராதனைக்கு போயிருக்க மாட்டார். 40 வருஷம் அவர் எங்கெங்கே ஆராதனைக்கு போயிருப்பார்? எந்த பைபிள் ஸ்டடிக்கு போயிருப்பார்? பைபிள் வாசிச்சிருப்பாரா? வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சபைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆண்டவர் தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 40 ஆண்டு காலம் கர்த்தரை தேடுறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இல்லை. அப்போ தன்னை தேவன் தெளிவாக மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்து. எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, நான் யார்? ஆபிரகாமின் தேவன் அப்படிங்கிற. எங்கே ஆரம்பிக்கிறாருங்க? ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாமே? முன்னாடி யார் இருந்தா? ஃபஸ்ட்டு ஒருத்தர் படித்தார், யாருங்க ஒரு பேர்? ஆதாமை சொல்லிக்கலாமே. நான் ஆதாமின் தேவன் சொல்லிக்கலாமே. ஆனால் ஆதாமின் தேவன் சொல்கிற அளவுக்கு ஆதாம் ஒருத்தனாலே இல்லாமல் போயிட்டார். என்ன பண்ணாருங்க? மீறுதலுக்கு உட்பட்டு முழு மனுக்குலத்துக்கும் ஒரு தவறான முன்மாதிரியாக மாறிட்டு. அதனால் ஆதாமை சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பிறகு வந்தவங்களை கூட சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க சொல்லலையே. ஆனால் ஆபிரகாமிலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா விசுவாசத்தின் தகப்பன் யார் தான்? ஆபிரகாம் தான். நோவா இருக்கிறாரு சொல்லியிருக்கலாம், ஏனோக்கு இருந்தார் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமிலிருந்து தான் சொன்னால் தான் அந்த விசுவாசத்துடைய வரலாறு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால தான் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். எங்கே துவக்கினார்? ஆபிரகாம் தான் துவக்கினார். விசுவாசத்தை ஆபிரகாம் தான் ஸ்டார்ட் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் துவக்கினது அதிகாரப்பூர்வமாக துவக்கினது ஆபிரகாம்ன்றது. அதனால தான் ஆபிரகாம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அதனால் தன்னை அறிமுகம் செய்யும் போதே நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ மோசேக்கு தெளிவாக இந்த விஷயம் புரியணும். ஏன் புரியணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவர் போய் எகிப்து ராஜாக்கிட்ட பேசணும். எகிப்து ராஜாக்கிட்ட பேசி இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசி ஜனங்களை வெளியில் கூட்டி வரணும். கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள், கிட்டத்தட்ட 6 புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம், நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சுமார் குத்து மதிப்பு சொல்கிறோம். அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை வெளியே கொண்டு வர சாதாரண காரியம் கிடையாதுங்க. அதனால் மோசேக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிய வைக்கிறாரு. தன்னை யார் என்று சொல்லி அவர் தெளிவாக அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். மோசே, நான் உங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்து வந்த தேவனாகிய கர்த்தனா அப்படிங்கிறத முதல்ல அதை புரிய வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜனங்கள் படுற கஷ்டத்தையும் சொல்கிறார். ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அதுக்கு ஒன்றை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறார். உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நீ சாதாரண ஆள் நினச்சிக்காத, உன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அவனை அதுக்கு தான் தயார்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனால் இந்த மோசேக்கு அதை என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. சில நேரங்களில் இப்படியெல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நம்ம கூட நிறைய பார்க்குறோம். சில காரியத்தை சிலருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம், ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலை நமக்கு என்ன வரும்? கண்டிப்பாக கோபம் வரும். இதுதான் கர்த்தருக்கும் வந்திருக்கும்.
அவருக்கும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம அவர் சாயலில் தானே உண்டாக்கப்பட்டிருக்கோம். நமக்கு என்ன, அவருக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நமக்கும் வரும். கண்டிப்பாக கோபம், விரக்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கும் வரும். அப்போ அவர் புரிய வைக்கிறாரு. இந்த மோசே என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரை பார்க்க முடியாமல் முகத்தை என்ன செய்ய மூடிக்கிட்டாராம். முகத்தை என்ன பண்ணிக்கிட்டாராம், முகத்தை மூடிக்கிட்டாரு. முகத்தை மூடிட்டே அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கார். அவர் சொல்லிகிட்டே இருக்கார், இந்த மாதிரி எகிப்தியர் கைக்கு நான் அவங்கள விடுதலையாக்க போகிறேன், உன்னை அனுப்ப போகிறேன், அவங்கள்ட்ட நான் அனுப்ப போகிறேன்ப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுக்கலான்னு இருக்கிறேன், பாலும் தேனும் ஓடும் ஒரு நல்ல தேசத்தை கொடுக்கலான்றேன். இப்போ அவங்க அடுப்படியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெயில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு அழகான தேசத்தை கொடுக்கணும், அங்கே அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள இதிலேருந்து வெளியே கொண்டு வரக்கு தான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் அவனை தெரிஞ்சுக்க வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு மோசையினுடைய பதிலை பாருங்களேன். 11ஆம் வசனத்தை படிங்களேன். அவருடைய புரிதல் பார்த்தீங்களா? இப்போ தேவனுடைய பார்வை, மோசை குறித்த தேவனுடைய பார்வை என்ன? ஆண்டவர் மோசையை ஒரு நல்ல அற்புதமான மனிதராக பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருங்க? ஒரு திறமையான மனுஷனா, ஒரு பொறுப்புள்ள மனுஷனா, இவன் கண்டிப்பாக இந்த மனுஷன் இந்த வேலைக்கு இவன் சரியான ஆளுன்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணி தான் கூப்பிட்றாரு. ஆனால் இந்த மோசே தன்னை அவர் எப்படி பார்த்தாரு? நான் அதுக்கான தகுதியான ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாருங்க? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இப்போ நீ தான்ப்பா பெரிய ஆள், உன்னை தான் தெரிஞ்சு கொண்டேன், உன்னை கொண்டு தான் நான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தரே சொல்கிறாரு. ஆனால் அந்த மோசே நான் எம்மாத்திரம் என்று திரும்பவும் கர்த்தருக்கு பதில் சொல்கிறார். இப்போ கர்த்தருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர் என்ன நினச்சிருப்பார்? அவருடைய மனசில் அந்த மோசையை குறித்த எண்ணம் பெருசு. ஆனால் அந்த மோசைக்கு தன்னை குறித்த எண்ணம் சுத்தமாக போச்சு. நான் எம்மாத்திரம் ஆண்டவர் அதை போய் கூப்பிட்டு வரேன். அப்போது இதில் என்ன புரியுதுன்னா, இன்னும் மோசைக்கு கர்த்தர் மேலே என்ன வரல, நம்பிக்கை வரல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மோசே விசுவாசத்தில் பெரியவனான போதுன்னு இருக்குது. பெரியவன் விசுவாசத்தில் வளர்ந்துட்டார். ஆனால் இங்கே விசுவாசம் வரலையே. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுருக்கு, நமக்கு நல்ல ஒரு விஷயம் புரியணும். நாம் எபிரேயரில் படிக்கிறோம், மோசே பெரியவனான போது, விசுவாசத்தில் பெரியவனான போது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்துட்டு தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் அப்படி சொல்லிட்டு மோசேக்கு நல்ல சர்டிஃபிகேட் அங்கே கிடைக்குது இல்லைங்களா? நம்ம அந்த வசனத்தை படிக்கும்போது சூப்பராக மோசே, அருமையான ஆள் மோசே, பாருங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்துட்டாரு. இன்னொன்று பார்வோனுடைய குமாரத்திங்கிற பேரவே தூக்கி வீசிட்டாரு. ராஜ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுங்கிற அந்த பேரவே தூக்கி வீசிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக வந்துட்டார். எவ்வளோ பெரிய கிரேட் மோசஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் மோசையினுடைய சூழ்நிலையை கவனித்து பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? நான் எம்மாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தங்க? தேவனிடத்துலையே என்ன செய்கிறாரு? அவருக்கே என்ன செய்ய விளையாட்டு காட்டுறாரு பாருங்கள். நான் எம்மாத்திரம். அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அதற்கு அவர் நான் உன் கூட இருப்பேங்கிறாரு. நீ சொல்கிற நான் எம்மாத்திரம்னு சொல்லி சொல்கிறேன் மோசே, நானே உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை விட என்ன வேணும்? கவனிச்சிங்களா? இதை விட என்ன வேணும்? அவரே இப்போ ஒருத்தர் சொல்கிறாருங்க, ஒரு அதிகாரியாக, உயர் அதிகாரி, எல்லாராலும் மதிக்கப்படுகிற, எல்லாரும் பயப்படுகிற ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் இருந்துட்டு நம்மகிட்ட வந்து சொல்கிறாரு நான் கூட வர்றேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா இருக்காதுங்களா? நல்லா இருக்கும். எதை குறித்து பயம் வராது. நீங்களே வரும்போது எனக்கு என்ன பயம்? சந்தோஷமாக இருக்கும், தைரியம் இருக்கும், ஒரு தெம்பு வரும், எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை வருமா வராதுங்களா? கட்டாயம் வரும். ஆனால் மோசைக்கு அது வரலையே. அப்படின்னா இன்னும் தன்னை குறித்து அவர் எப்படின்னா ரொம்ப தாழ்மையாக தான் என்றார். தன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அவரே கூட வரேன்னு சொல்கிறாரு, அப்போவும் பொருட்டாக நினைக்கலைன்னா அந்த மோசையை நம்ம என்ன பண்ணலாம்? இதுதாங்க அந்த 40 ஆண்டுக்கு 2வது 40 ஆண்டு காலத்தினுடைய துவக்கம் இப்படி தான் இருந்துச்சு மோசையினுடைய வாழ்க்கையில். அடுத்தது, அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர், நான் தான் சொல்கிறேன் மோசே, நான் வருவேன், நீங்கள் வருவீங்க, வந்து இந்த இடத்துல எனக்கு ஆராதனை செய்வீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம்.
தைரியமாக போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசையை இப்போ பலப்படுத்துகிறாரு, தட்டி தட்டி கொடுக்குறாரு, உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் மோசை டிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, மோசை அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே என்ன செய்கிறாரு, இப்போது வசனத்தை உள்வாங்கலை பாருங்கள். இப்போ நம்ம இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஒரு வார்த்தையை உள்வாங்கும்போது தான் நம்ம பலனடைய முடியும். இப்போ வசனத்தை உள்வாங்கலைன்னா பலனடைய முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், நான் கூடவே இருப்பேன் அப்படிங்கிறாரு. மோசை அதை காதுலேயே வாங்கிக்கிட்ட மாதிரி தெரில. அதுதான் உண்மை. காதுலேயே என்ன செய்யலை, வாங்கிக்கலை. இப்போ எதையோ திங்க் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறத கவனிக்காமல் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அதை காதுலேயே வாங்கிக்கிறதுனால அவர் பொருட்டாகவே நினைக்கல பாருங்களேன். அவர் எவ்வளோ சின்சியராக சொல்கிறாரு, ஆனால் இவர் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாரு. தேவனுடைய சின்சியராக இருக்கிறாரு ஆண்டவர், ஆனால் மோசை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? மோசையினுடைய தன்மை என்ன, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறார். கர்த்தருடைய தன்மை என்ன, ரொம்ப சின்சியராக இருக்கிறார். இப்போ தேவன் எல்லா விஷயத்திலும் இப்படி தான், நம்மை குறித்த விஷயத்தில் எல்லாவற்றிலுமே அவர் ரொம்ப சின்சியராக செயல்படுறாரு. ஆனால் நம்ம தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம எந்த நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. அடுத்து வாசிக்கலாம். போய் அந்த ஜனங்கிட்ட நான் போய் சொல்லும்போது சரி, இது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி தான். என்ன கேள்வினா, இது ஒரு அர்த்தமுள்ள கேள்வி. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனம்தான், ஆனால் பல தெய்வத்துடைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா எகிப்தியர்கள் ஒரு தெய்வத்தை மட்டும் இல்லை, நிறைய தெய்வங்களை அவங்க வணங்கினவங்க, நிறைய தெய்வங்களை வணங்கினாங்க. அதனால் இந்த மோசைக்கு இப்படி கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுங்க, யார் ஒன்று அனுப்புறதுன்னு கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறார். என்னிடத்தில் நீ கொண்டு வந்த, நீ ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்லிட்டு வரீங்களே, அந்த கடவுளுடைய பேர் என்ன என்று என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இது சரியான ஒரு இதுதானா? இதா மோசே கர்த்தர்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு, இது சரியானதான்னு கேட்குறேன். நம்ம பார்வையில் கேட்டிங்கன்னா மோசே கரெக்டாக தான் சொல்கிறாரு, ஆனால் இது சரியானது அல்ல. இப்போ மோசைக்கு தெரியாதா ஆண்டவர் யாருன்னு? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? மேலே சொன்னார், மேலே வசனத்தை படித்தோம் இல்லைங்களா? அவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சொன்னார். தன்னை அறிமுகப்படுத்தும் போது தெளிவாக அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த மோசே கவனிக்கலை. புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறது? இப்போ ஏன் சில விஷயங்கள் நம்ம அவரை புரிஞ்சிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தெளிவாக தீர்க்கமாக ரொம்ப சின்சியராக சொல்கிற விஷயத்த கவனிக்காமல் போகும்போது நம்ம பல விஷயங்களை மறந்தோம். அவர் ஏற்கனவே சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், இப்படியெல்லாம் மறந்துடுவேன் தெரியும், அதனால் சொல்லி புரிய வைக்கிறேன் என்பதற்காக சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, அவர் பேர் என்ன, யார் அவங்க கேட்டால் என்ன சொல்லுவேன்ங்கிறார். அதுக்கு திரும்பவும் கர்த்தர் மோசைக்கு என்ன பதில் கொடுத்தார்? 14வது வசனத்தில், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இப்போ இவ்வளோ தெளிவாக சொல்கிறார் கர்த்தர், நீ போய் பேசு, நம்புவாங்க அப்படிங்கிறார். ஆனால் என் மோசைக்கு நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது இல்லைங்களா? பயம் ஒரு பக்கம், நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம். இது ரெண்டுமே மோசைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவரும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு, நீ போப்பா, கண்டிப்பாக நம்புவாங்க, நான் கர்த்தரை தரிசித்தேன்னு சொல்லு, அவரை பார்த்தேன்னு சொல்லு, நீ இஸ்ரவேல் முதல்ல மூப்பர்கிட்ட போய் பேசு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மூப்பர்கள் இருப்பாங்களே, பெரிய மனுஷர்கள், அந்த மனுஷர்கிட்ட சொல்லு, அவங்கள கூட்டிகிட்டு பார்வோனிடத்துல போய் சொல்லு, அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, அப்புறம் அவங்களெல்லாம் விடுதலையாக்கி நீங்கள் பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படி சொல்லி புரிய வைக்கிறார். அப்போ சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவன் கண்டிப்பாக விட மாட்டான், ஆனால் என்ன செய்ய, நான் அவங்க நடுவில் அற்புதங்களை செய்வேன், அடையாளங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. இவ்வளோ காரியத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. கடைசியில் இன்னொன்று சொல்கிறாரு, எல்லோரும் சொல்லிவிட்டு அனுப்புவாங்க, சும்மா அனுப்ப மாட்டாங்க, உங்களுக்கு நிறைய பொண்ணு வெள்ளி கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் சும்மா எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வரும்போது சும்மா வர மாட்டீங்க, நிறைய பொண்ணுடைமைகளை, வெள்ளி பொண்ணு சில வஸ்துகளோடு நீங்கள் நினச்சி வெளியே வருவீங்க, கொடுத்து தான் அனுப்புவாங்க, நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு
எவ்வளோ தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனாலும் மோசேக்கு என்ன இல்லை, நம்பிக்கை வரவில்லை. 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். போதும், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயத்தை சொல்லியும் மோசேக்கு புரியலையே. இதுதான் இன்றைக்கு சபையினுடைய நிலவரம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் நம்ம சர்ச்சில் இன்னும் சில ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் புரியல, சத்தியங்கள் புரியல, வசனங்கள் தெளிவாகலை அப்படின்னா இதுதான் விஷயம். இவ்வளோ தெளிவாக மோசே யார்? நல்லா படித்தாள், நல்ல திறமையான ஆள், நல்ல சாஸ்திரங்களை கற்ற மனுஷன், ஒரு விஷயத்தை சொன்னால் டக்குன்னு புரிஞ்சக்கூடிய நபர் மோசே. அப்படிப்பட்ட நபருக்கே கர்த்தர் இவ்வளோ தூரம் இறங்கி எடுத்து சொல்லி புரிய வச்சு அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. கடைசி வரைக்குமே கர்த்தரோடு போராடி கொண்டே இருக்கிறார். இப்போ கூட சொல்கிறாரு, இவ்வளோ சொல்லியும் மோசே சொல்கிறாரு, நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. கர்த்தர் சொன்னால் நம்புவாங்கப்பா, வருவாங்கப்பா, கேட்பாங்கப்பா. ஆனால் மோசேக்கு இல்லை ஆண்டவரை, கேட்க மாட்டாங்க ஆண்டவரே, நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, என் வார்த்தைக்கு செவியே கொடுக்க மாட்டாங்க ஆண்டவரே, கர்த்தருடைய தரிசனம் ஆகவில்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னாங்களோ இல்லையா, அது இன்னும் நடக்கவே இல்லை. அந்த சம்பவம் இவங்க போய் பார்க்கவே இல்லை, ஜனங்க யாரும் மோசைகிட்ட எதிர்த்து பேசவே இல்லை, எதுவுமே நடக்கலை. ஆனால் நடக்கிறதாகவே சொல்கிறாரு மோசே. நம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று தான் சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பாருங்கள். இதுதான் சவாலான வாழ்க்கை. அடுத்த 40 ஆண்டுகள் மோசேக்கு சவாலான ஆண்டுகள் தான். இது போல் நம்ம எல்லாருடைய லைஃப்லையுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற அனுபவங்கள் கொஞ்சம் காலங்கள் இருந்தாலும் அடுத்து நமக்கு கர்த்தர் அனுமதித்த நாட்கள் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் அந்த சவாலான காலத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று, கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்ப முடியாத ஒரு விஷயங்கள் இருந்தாலும், கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பணும்னு வச்சுங்களேன், அற்புதமாக இருக்கும். நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிடலாம். நம்பிட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய துன்பங்களை அவாய்ட் பண்ணிடலாம், நிறைய நெருக்கடிகளை அவாய்ட் பண்ணிடலாம், சில நஷ்டங்களை கூட அவாய்ட் பண்ணிடலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில விதமான இழப்புகளை அவாய்ட் பண்ணலாம், நமக்கு வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அப்போது கர்த்தர் சொல்கிற காரியத்தை அப்படியே நம்பணும். அதனால தான் விசுவாசத்தை குறித்து கர்த்தர் விசுவாசத்தினால தான், இந்த விசுவாசத்தினால ஆகும் அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்தினால ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் கேள்விப்படுவதனால் வரும். வசனத்தை முதல்ல கேளு அப்படிங்கிற மாதிரி ரோமரில் சொல்கிறார். கேள்வினால் தான் விசுவாசமே வரும். மோசே நல்ல காது கொடுத்து அந்த வார்த்தையை கவனித்து கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அவனுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கும். விசுவாசம் இருந்து விசுவாசத்தில் வளர்ந்தார். அம்மா விசுவாசத்தில் வளர்த்ததுனால விசுவாசத்தில் கொஞ்சம் வளர்ந்து வந்தார். ஆனால் ஜனங்களை பார்த்த உடனே விசுவாசம் போயிடுச்சு, கூட்டத்தை பார்த்த உடனே விசுவாசம் போயிடுச்சு. திரும்ப இந்த விசுவாசத்தை மோசைக்குள்ளே கொண்டு வரக்கு ஆண்டவர் மிகுந்த சிரமம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறார். அதை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம், நம்ம தியானம் எவ்வளோ சொல்லி புரிய வச்சு அது எப்படி மோசையை ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம தியானம். நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் இந்த கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால் நமக்கு நன்மை உண்டாகும். ஆமென்.